எத்தனை கட்சிகள் உள்ள நுழைஞ்சாலும் மாணவர்களுடைய போராட்டத்தை அவ்வளவு எளிதாக அரசியல்மயப்படுத்திட முடியுமா? பலரும் அண்ணா ஹசாரே அவர்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அதோடு ஒப்பிடுறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. மேல்தட்டு வர்க்கத்தினர் அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. அப்புறம் ஓபிசி கோட்டா வந்ததுல அதிருப்தியானவங்க அந்த கோட்டால அந்த போராட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு, அதுல காந்திய குறியீடுகள் நிறைய இருந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த இயக்கத்துல இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்றாங்க, அம்பேத்கர் படம் இருக்கு, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தரப்பும் எல்லா மதமும் சேர்ந்த ஒரு இளைஞர்களுடைய போராட்டமாக இது முன்னிறுத்தப்படுகிறது. முதல்ல இந்த போராட்டம் அபிஜித் தீப்கே கையிலையோ சோனம் வாங்சு கையிலையோ இருக்கா அப்படின்றதே கேள்வியாக இருக்கு. அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அவ்வளவு எளிதாக அரசியல்மயப்படுத்திட முடியுமா? இல்லை, அடிப்படையில் அரசியல்மயப்படுத்துவது அண்ணா ஹசாரேவுக்கு பிறகு வந்த ஆம் ஆத்மிக்கு அப்படி என்ன ஸ்ட்ராங்கான ஐடியாலஜிக்கல் பேஸ் இருந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் பெரிதாக அரசியல்மயம் படுத்துறது அப்படின்றது ஒரு கட்சி தன்னுடையதாக எடுத்துக்க முடியுமா அப்படின்ற அர்த்தத்துல கேட்கிறேன். காங்கிரஸ் தனக்கானதை எடுத்துக்க முடியுமா, பொலிட்டிசைஸ் பண்ணிடு அந்த மாதிரி இல்ல. இப்ப எங்க வரும்னா இவங்க ஒரு நம்ம கட்சின்னு சொல்றோம், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றோம். பார்ட்டி அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு பார்ட்டிக்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கானா இல்ல. இது ஒரு இயக்கம்னு நம்ம எடுத்தாலும் இயக்கத்துக்குரிய விஷயங்கள் இருக்குனாலும் இல்லை. வாங்சக்கினுடைய கைதுக்கு பிறகு அந்த முதல் நாள் போலீஸினுடைய புருட்டாலிட்டிக்கு பிறகு அது உருவாக்கிய உணர்வுகள் அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்து அந்த திரட்சி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போறதை நம்ம பார்க்குறோம். இவர்கள் ஒரு வகையில் யோசிச்சோம்னா ஒரு தலைவருக்கு கீழே அப்படியே கட்டுப்பட்டு இல்லாமல் இருப்பது தான் இவர்களுடைய பலமாகவும் இருக்கிறது. இதை டிஸ்போஸ் பண்ணுவதற்கான பலவீனமாகவும் நாளைக்கு அதுவேவும் மாறலாம். இதுல அவங்க குறுக்கிடுக்கு இல்ல, இந்த டிஸ்போஸ் பண்றதுக்கு நான் பாயிண்ட் பண்றது ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அது ஒற்றை தலைமையின் கீழ் நடக்கல. அது உதிரிகளாக இருக்கட்டும், மாணவர்கள் எழுச்சியாக தன்னெழுச்சியாக வந்ததுல ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு அமைப்போ அல்லது ஒரு ஃபெடரேஷனோ கிடையாது. அதனால நீங்க அடிச்சா விரட்டுறதுக்கு எளிமையாக இருந்தது. அவங்க இன்னும் நாங்க கோரிக்கையில நிறைவேற்ற பிறகும் அவங்களை கலைக்கிறதுல சிரமம் இருந்தது. இந்த போராட்டத்திலேயே இளைஞர்கள் அதிக அளவு கூடுனதுக்கு முக்கியமான காரணம் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்து அவர்கள் உடல்நிலை மோசமடையுது, மத்திய அரசு எந்த பதிலும் தெரிவிக்கல அப்படின்ற இடத்துல நிறைய இன்ஃபுளுசர்கள் அது தொடர்பாக பேசுறதுக்கு அப்புறமா இளைஞர்கள் வர்றாங்க அப்படின்றது. கைது நடவடிக்கை தான் ஃபிளாஷ் பாயிண்டா நம்ம அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வருகிறார்கள். வீடியோ கைது நடந்த முறை அப்படிங்கிறது தான் ஒரு ஃபிளாஷ் பாயிண்டா போகுது. அதை விடவும் மிக அதிகமாக இதுல பாஜக இறங்கி வந்ததுல நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா, பாஜகவுக்கு 2014 அவர் மோடி அவர்கள் வந்த போது அவருக்கு யார் அப்பீல் பண்ணாரோ அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்களை நோக்கி இதனுடைய இம்பாக்ட் போயிருக்குன்னு பாஜக சென்ஸ் பண்ணதும் ஒரு காரணமா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த மிடில் கிளாஸ், இப்ப மிடில் கிளாஸ்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆனவங்களுடைய பெற்றோர்களுடைய வாக்கும் அப்ப அது எரோஷனை நோக்கி நகருது. ட்ரெடிஷ்னலா பாஜகவுக்கு வாக்களித்தவர்களே கூட இதுல இவங்க சைடு தப்பு தானே இருக்கு, இவங்க அதை தடுத்திருக்க வேண்டாமா என்கிற இடத்தை நோக்கி அந்த கேள்வி எழுவதை சென்ஸ் பண்ணதுனாலதான் பாஜக இப்போது இறங்கி வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இடத்தை நம்ம அடிக்கோட்டிட வேண்டிய தேவை இருக்கு. இவங்க அரசியல் மயப்படுதல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாய் திரள்தல்ங்கிற இடத்துல நீங்க கேக்குறீங்க. அவங்க இதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனாக இயங்குதல், ஒரு கட்சி அந்த போராட்டத்தையோ அந்த அமைப்பையோ கைப்பற்றிட முடியுமா, அவ்வளவு சீக்கிரம் தன்னெழுச்சியாக திரண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை கைப்பற்றிட முடியுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, அவங்க கொஞ்சம் காங்கிரஸ் வச்சு கேக்குறேன். காங்கிரஸ் அந்த இயக்கத்தை தன் பக்கம் திருப்பிட முடியுமா அவ்வளவு எளிதாக அப்படின்றது. இன்னைய தேதிக்கு காங்கிரஸ் நடத்திய இந்த போராட்டங்களுக்கு அது ரொம்ப நேர்மையானது இல்லை என்ற ரீதியில தான் அங்க இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் அதை என்னவா கன்வின்ஸ் பண்ண போறாங்க, அந்த முயற்சியை காங்கிரஸ் எடுக்குமாங்கிறது வேற. அவங்க இந்த என்டையர் காஸ் நடக்குது அப்படின்னா அதற்கு தங்களை முகமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற இடத்துல தான் நகர்றாங்களே தவிர இவங்களை தன்வயப்படுத்தணுங்கிற நோக்கமே முதல்ல காங்கிரஸ்க்கு இருக்கான ஒரு கேள்வி இருக்கு. தன் பக்கம் திருப்பணும், தன் பக்கம் அவர்களை திருப்பி அப்படின்னா அந்த உரையாடல் அவர் போய் தீப்கே கூட உட்கார்ந்து ஒரு இரவு முழுக்க உட்கார்ந்து கூட அவரால் நடத்தி இருக்க முடியும். ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் அவர் அங்க போயிருப்பாருன்னு நான் அதை பாக்குறேன். அது நிரஞ்சன் அவர்கள் தான் அதை பிரேக் பண்ணதும் கூட. முதல் நாள் அந்த தடியடி நடந்த போது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது ஒரு நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு அன்றைக்கு போய் அவர் வீடியோ பின்னாடி வெளியிட்டாரு. அப்ப நம்மளோட டிஜிட்டல் டிகோட்லயும் அதை பிரேக் பண்ணாங்க. அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நோ கமெண்ட்ஸ்ங்கிறது சாதாரணமா வந்தார்ல. நான் என் வாயால் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் ஆயிடுமா என்கிற இடமும் அதுல இருக்கா? அப்படியான நீங்க ஒரு பக்கம் ஒரே விஷயத்த எதிர்க்கிறவர்கள் கன்னிங்னஸ்பாங்க, இல்லைன்னா ஸ்ரீயோட அவர் மூவ் பண்றாருன்னு சொல்லிக்கலாம். அதை தாண்டி நான் சொல்றேன், ராகுல் காந்திக்கு இளைஞர்களின் மீதோ இல்லை பேப்பர் லீக்கின் மீதோ அதற்கான எண்ணம் அது சரிவு செய்யப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்வதற்கு பதிலாக
அவங்கவுங்க அரசியல் லாபத்துல இருந்து இந்த அது சிங்கிள் பாயிண்ட்டுக்கு யூனிஃபைடு வாய்ஸா வராம எல்லோரும் முடிஞ்ச மட்டும் கலைக்கிறாங்களா என்கிற கேள்வி எழுகிறது. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் தன்மையப்படுத்துதல் என்பது அவ்வளவு சீக்கிரம் எந்த அமைப்புக்குமே முடியாத ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். பாஜக எப்படி அணுகுறாங்க? தனித்தனியா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஒருவேளை தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்களா இல்ல பாஜக வந்து அதை அணுகுறாங்க? இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பலவிதமான நாட்ஸாக அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதுங்கிறது இல்லை இப்படியான பாசிட்டிவ் சிக்னல்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறது இமீடியட்டாக இவங்களை முடிஞ்ச மட்டும் ஆற போட்டு பிரதான கால நாளைக்கு 12:30 மணினா இன்னும் கூட அவங்க அந்த டைம் தான் எடுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படியே செஞ்சாலும் அது மோடி அவர்களுடைய வீக்னஸ் என்பதாக அந்த இமேஜ் மொத்தமாக காலி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் பின்னாடி கேபினெட் ஷஃபில் பண்ணும்போது அவரை சேர்த்து மாற்றிக்கிறோம் என்கிற இடத்திற்கு தான் போகுமே தவிர டிக்ளேர் பண்ணுறதோ காம்ப்ரமைஸ் ஆகிறதோ அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள். மோடியினுடைய இமேஜ் கான்சியஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லோரை விடவும் மிக கூடுதலானது அந்த இடத்துல. அப்போ அவர்கள் இதை முடிஞ்ச மட்டும் இதுக்கான கிரெடிட்ஸும் யாருக்கும் போயிடக்கூடாது. அதாவது கேட்டதை செய்து தந்தாலும் கூட அது வெற்றி என்று அவர்கள் யோசிக்க கூடாது அப்படிங்கிற வகையில தான் செகண்ட் பேலன்ஸா அவங்க வேலை பார்ப்பாங்க. நிரஞ்சன், நேற்று ஒரு கட்டுரை அதுல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தாங்க. சோனம் வாங்சுக்கை வெளியேற்ற வேண்டும், அப்புறம் வந்து இங்க சிஜேபி நிர்வாகிகளை வந்து நான் பேச்சுவார்த்தை அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் கிளப்புக்குள்ளேயே வந்து வச்சிருக்கணும், காங்கிரஸுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக ஒரு மாதிரி கட்டமைச்சு பொதுமக்கள் இருந்து காங்கிரஸை விளக்கணும் அப்படின்றது இதெல்லாம் வரிசையாக சொல்லியிருந்தாங்க. சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டார். அப்புறம் சிஜேபி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைன்னு அங்க இருக்கிறாங்க, நாளைக்கும் பேச்சுவார்த்தை தொடர்வதாகலாம் சொல்லி இருக்கிறாங்க. அதை நோக்கிதான் பாஜக நகர்றாங்களா? இல்ல, புன்னைவளவன் சொன்ன ஒரு விஷயத்துல நான் வந்து ஒத்து போறேன். என்னன்னா, யாருக்கும் கிரெடிட்ஸ் போயிடக்கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்ப கீனா இருப்பாங்க. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்க யாருமே அதுக்கான கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது. அவங்க திடீர்னு அவங்க கொண்டு வந்திருந்தா அவ்வளவு நாள் இழுத்து பிடிச்சு போராடுறாங்க, ஒரு மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஓகே, இது யாருக்கும் கிரெடிட்ஸ் போகாது அப்படின்ற ஒரு இடம் வந்த உடனே ஓகே அதுக்கான தீர்வு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, விவசாயிகள் போராட்டம் நீங்க யார் டிஃபைன் பண்ண முடியுமா? எல்லா கட்சிகளும் இருந்தாங்க, இடதுசாரிகள் சிந்தனையாளர்கள் இருந்தாங்க, கட்சிகளாவே எல்லாருமே ஒருங்கிணைஞ்சிருந்தாங்க. ஆம் ஆத்மி அவ்வளோ. இன்னைக்கு நீங்க எடுத்து அதோடைய கடந்த காலத்தை எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு இருக்காது. ஓகே, விவசாய அமைப்புகள் எந்த அமைப்புன்னு கூட நம்ம யாருக்குமே இருக்காது. ஒரு விவசாய அமைப்புகள் போராடினாங்க, அவங்களுக்கான கிரெடிட்ஸ். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனாலதான் ஓகே இது யாருக்கும் லாபம் கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் பின்வாங்கினாங்க பாஜக. அதனாலதான் அவங்களுக்கு 1.5 வரை யாருக்கும் லாபம் கிடைக்காதா இல்ல தனக்கு பின்னடைவு ஆயிடும் நினைக்கிறாங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஒருத்தவங்க லாபம் கிடைக்குதுன்னா இவங்களுக்கு அந்த லாபம் கைவிட்டு போகுதுன்னு அர்த்தம். குறைந்தபட்சம் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்ற மைண்ட்ல தான் இருக்கக்கூடியவங்க தான் பாஜக. இப்ப இந்த விவகாரத்துல ஆப்வியஸ்லி எல்லாருமே கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கான ஓரளவுக்கு காங்கிரஸ் நம்ம திருப்பி என்னன்னா மீண்டும் காங்கிரஸே நம்ம குறை சொல்ற மாதிரியே இருக்குமோ அப்படின்றது இருக்கும். ஆனா நிதர்சனம் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. குறைந்தபட்சம் அவங்களுடைய செயல்பாடுகளை குறைச்சிக்கிட்டு இது யாருக்கும் நமக்கு தேவை தீர்வை நோக்கி விஷயங்கள் போகணும் அப்படின்றதுதான். அது வேணும் அப்படின்னா யாருக்கும் கிரெடிட்ஸ் கிடைக்காம ஓகே மாணவர்களா சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க, அதன் மூலியமா தீர்வு கிடைச்சது. ஏன்னா அரசியல் மயப்படுத்தப்பட்ட லாபம் அரசியல் கட்சிகளுக்கு போச்சுன்னா அது பாஜகவுக்கு ஆபத்தான விஷயமா போகும். ரெண்டாவது, நான் பாக்குற வரைக்கும் இதை அவங்க இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா விவாதத்திற்கு வர வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நீட்டு தேர்வு இப்ப அமைதியான முறையில் நடக்குது, பெரிய இந்திய அளவுல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வட இந்தியா முழுவதும் ஒரு காலத்துல கொழுந்து விட்டு எரிஞ்ச விஷயம் அக்னி வீரர்கள் விஷயம். நம்ம ஊர்ல அது பெரிய அளவுல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இந்த திட்டத்துக்கு எதிராக வன்முறை வெடிக்கக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வாழ்வாதாரம். ஆனா அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்லயும் பாஜகவுக்கு அடிவாங்கும் தெரியும். ஆனாலும் கூட அவங்க அதை பெரிய அளவுல கண்டுக்கவே இல்லை. கடைசியில எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல என்ன ஆனாங்க, சக்சஸ் தான் ஆனாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லிட்டே போலாம். ஆனா நீங்க பாஜகவுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய விஷயம் மாதிரியான விஷயம் விவகாரங்கள் வந்து ராமர் கோயில் நன்கொடை விவகாரம். அது அதோட மட்டும் நிக்கல, பல கோவில்கள்ல இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற விஷயம். சமாஜ்வாதி கட்சி அதைத்தான் பெரிய அளவுல எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க.
இப்போ காங்கிரஸ் இதுக்குள்ள பெரிய அளவுல உள்ள வந்துட்டாங்க அப்படின்றதுனால நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த செஷன் ஆரம்பிச்ச முதல் 2 நாட்கள் ராமர் கோயில் விவகாரத்தை விவாதிக்கணும் அப்படின்றதுதான் சமாஜ்வாதி கட்சி எம்பிக்கள் கொடுத்த அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்துல இருக்கக்கூடிய அம்சமா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து மேகதாது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மற்ற மாநிலங்களும் அவங்கவுங்க மாநிலம் சார்ந்த விவகாரங்கள் சார்ந்த ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க ஹைஜாக் பண்றாங்கன்ற ஒரு இடம் வந்துச்சு இல்ல, அதுக்கப்புறமா தான் அரசியல் கட்சிகள் ஓகே இதுல வெறும் கிரெடிட்ஸ் வந்து காங்கிரஸ் மட்டும் போயிடக்கூடாது, நமக்கும் லாபம் வேணும். நான் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்றேன், எல்லா கட்சிகளுக்குமே இதன் மூலியமா ஏதாவது ஒரு 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 இப்போ இப்படி அப்படின்னு பார்த்தா பல விஷயங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. டீலிமிட்டேஷன் மாதிரி நிறைய விஷயங்கள், அது எல்லாத்துக்குமே பாஜக தீர்வு கொடுத்துட்டாங்க. சாலைகள்ல இறங்கி போராடக்கூடிய எந்த கலப்பும் அரசியல் கலப்பும் இல்லாத விஷயங்கள்ல மட்டும்தான் பாஜக இருந்து ஒரு தீர்வு அப்படின்றத வாங்க முடியுது. ஒன்னே நீதிமன்றங்கள் மூலியமா வாங்கணும். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு சம்பந்தமா காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சிகளோ எவ்வளவு போராடி இருப்பாங்க, என்ன மாற்றம் கொண்டு வர முடிஞ்சது? நீதிமன்றத்துக்கு ஒன்னே சட்ட ரீதியிலான போராட்டத்தை நீங்க எடுக்கணும், இல்லாட்டி சாலைகள் நடத்தக்கூடிய போராட்டத்தை ரொம்ப தீவிரமா எடுக்கணும். கோட்டாக்கு போனாரு ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் 3 வாரம் அவர் எங்க போனாரு? இவங்க 1 மாதத்துக்கு மேல தொடர்ச்சியா உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த கண்டினியூவா பண்ணக்கூடிய அந்த தொடர்ச்சி அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இல்ல அப்படின்றப்போ கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆகப்படும். அந்த கொஸ்டின் ஆகிறது தான் பாஜகவுக்கு காங்கிரஸ் அடிக்கிறது ஈஸி, சமாஜ்வாதி அடிக்கிறது ஈஸி, டிஎம்கே அடிக்கிறது ஈஸி. எந்த அமைப்புகளுக்குள்ளும் வராத இந்த செக்மெண்ட் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படியாவது தள்ளி விடணும்னு நினைக்கிறேன் சார். இல்லாட்டி ஒண்ணு இல்ல, பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி 4 மணி நேரம் ராகுல் காந்தி ஏன் அனுமதிக்கிறாங்க டெல்லி காவல்துறை? சரியா 1:30 மணிக்கு கர்கே வீட்டுக்கு வர சொல்றாரு கேக் வெட்டலான்னு, திடீர்னு நம்ம பிரதமர் வீட்டை நோக்கி முற்றுகையிட போலான்றாங்க, காவல்துறையினர் வராங்க. நாங்க சாயந்தரம் 6:30 வரைக்கும் இருந்தேன். நாங்க கேட்கிறோம், என்ன சார் 6 மணி ஆயிடுச்சு இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? இன்னும் மேல இருந்து வரலன்றாங்க. அப்போ 1 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த நாள் பூரா பிரைம் டைம்ல எல்லாரும் காங்கிரஸ் பத்தி தான் பேசுறாங்க. நாளைக்கு விவாதம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ, காங்கிரஸ் காலத்துல பண்ணப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பட்டியலிட்டு பேசுவாங்க. எல்லா இடத்துலயும் நியூஸ் பிளாஷ் ஆகும். மக்கள் வந்து ஆமா கரெக்ட் தானே, இவ எதுக்கு இப்ப தேவையில்லாம உள்ள வரா, அப்ப இது அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. இதத்தான் பாஜக விரும்புது, அதை நோக்கிதான் கரெக்டா கச்சிதமா போய்கிட்டு இருக்கு சிச்சுவேஷன்.